ஒரு அமைதியான கிராமம். சுற்றிலும் பசுமையான வயல்கள். மாடுகள் மேயும் சத்தம். தொலைவில் கோயில் மணியொலி. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய கூரை வீடு இருந்தது. அந்த வீட்டில் 4 பேர் கொண்ட குடும்பம் வாழ்ந்து வந்தனர். ஏழ்மை இருந்தாலும் அந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு குறையில்லை. காலை நேரம். கமலி. ரோஸ், தண்ணி எடுத்து வைமா, நான் வயலுக்கு கிளம்பணும். ரோஸ். சரிமா. கபிலன் சாப்பிட்டுக் கொண்டு அவசரமாக எழுந்தான். விமல். அக்கா, மாலைக்கு வந்துடுறேன். அனைவரும் வெளியே சென்றனர். வீட்டில் ரோஸ் மட்டும் தனியாக இருந்தாள். மதியம் 12 மணி. சூரியன் கொதித்துக் கொண்டிருந்தான். வீட்டுக்குள் கூட வெப்பம் தாங்கவில்லை இல்லை. அப்போது திடீரென டக். கரண்ட் நின்றுவிட்டது. விசிறி மெதுவாக நின்றது. ரோஸ். ஐயோ, இப்போதானா கரண்ட் போகணும்? வியர்வையை துடைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். வீட்டின் அருகே ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. அந்த மரத்தை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். பகலில் கூட அதன் கீழ் இருட்டாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மரநிழல் மட்டும் குளிர்ச்சியாக இருந்தது. ரோஸ் மெதுவாகச் சென்று மரத்தடியில் உட்கார்ந்தாள். காற்று மெதுவாக வீசியது. அவளின் முகத்தில் ஒரு நிம்மதி வந்தது. அப்பாடா, இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. சில நொடிகள் அமைதி. திடீரென புத். ஒரு புளியம்பழம் மேலிருந்து வந்து அவள் மடியில் விழுந்தது. ரோஸ் ஆச்சரியமாக மேலே பார்த்தாள். யாரும் இல்லை. காத்துல விழுந்திருக்கும். அதை எடுத்தாள். உரித்தாள். சாப்பிட்டாள். ஆஹா, ரொம்ப இனிக்குதே. அவளுக்கு இன்னும் ஆசை வந்தது. அடுத்த நொடி மற்றொரு பழம் விழுந்தது. பிறகு இன்னொன்று, இன்னொன்று. ரோஸ் சிரித்துக்கொண்டு எல்லாவற்றையும் சாப்பிட்டாள். ஆனால் ஒரு விஷயம் அவளுக்கு புரியவில்லை. காற்றே இல்லாமல் எப்படி பழங்கள் தொடர்ந்து விழுகிறது? மெதுவாக அவள் முகத்தில் சிரிப்பு குறைந்தது. அவள் மெதுவாக மேலே பார்த்தாள். மரத்தின் மேலே வெள்ளை நிறத்தில் முடி முழுவதும் தொங்க, கண்கள் பெரிதாக திறந்து ஒரு பெண் உருவம் அவளை பார்த்து கொண்டிருந்தது. அதன் முகத்தில் ஒரு பயங்கர சிரிப்பு. ரோஸ் உடம்பு முழுக்க நடுங்கியது. ரோஸ் ஆ எழுந்து ஓட முயன்றாள். ஆனால் அந்த உருவம் மரத்திலிருந்து வேகமாக கீழே குதித்தது. அவளை சுற்றி காற்று பலமாக வீசியது. மண்ணெல்லாம் பறந்தது. ரோஸ் கத்தினாள். அடுத்த நொடி அந்த பேய் நேராக வந்து அவள் உடம்புக்குள் புகுந்தது. ரோஸ் கண்கள் வெள்ளையாக மாறின. அவள் அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள். சில நொடிகள் அமைதி. பிறகு அவளின் விரல்கள் மெதுவாக அசைந்தது. அவள் மெதுவாக எழுந்தாள். ஆனால் இப்போது அவள் முகத்தில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு இருந்தது. அதே நேரத்தில் டட். கரண்டும் வந்தது. வீட்டுக்குள் டிவி தானாக ஆனானது. ரோஸ் மெதுவாக உள்ளே சென்றாள். சோஃபாவில் உட்கார்ந்தாள். டிவியில் ஓடும் நாடகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு ரோஸின் சிரிப்பு இல்லை. அது வேறொருவரின் சிரிப்பு. மாலை நேரம். கமலி வீடு திரும்பினாள். ஐயோ, வெயில் கொளுத்துதே. ரோஸை பார்த்தாள். ரோஸ், ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வா. ரோஸ் ஒரே சிரிப்புடன் எழுந்தாள். 5 செகண்டில் ஜூஸ் தயாராகி வந்தது. கமலி அதிர்ச்சியாக பார்த்தாள். கமலி, இவளா இது? இரவு. வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். கேமரா மெதுவாக ரோஸின் முகத்துக்கு நெருங்குகிறது. அவள் கண்கள் திடீரென திறக்கிறது. அவள் மெதுவாக எழுந்தாள். மெதுவாக அவள் உடம்பு மேலே ஏற ஆரம்பித்தது. மரக்கிளையில் தலைகீழாக தொங்கினாள். அவளின் முகம் மெதுவாக மாறியது. கண்கள் கருப்பாக, வாய் நீளமாக,
பயங்கர சிரிப்பு. அந்த சிரிப்பு இரவு முழுக்க ஒலித்தது. இந்த வீட்டை நான் விட்டு போக மாட்டேன்.